ஸோ ஹலோ எவ்ரிவன். என்ன சொல்கிறதுனே ஒன்றும் தெரியல. வெற்றிகரமாக 9வது ஸ்ட்ரைக் வாங்கிட்டோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னு கண்டிப்பாக நான் அதை பற்றி அப்டேட் பண்ணியிருப்போம், தெரிஞ்சிருக்கோம். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த அனிமையும் தேவையில்ல, இந்த சைனீஸ் அனிமி எதுவுமே எனக்கு தேவையில்ல. வேறு ஏதாவது கண்டென்ட் சஜஸ்ட் பண்ணுங்கப்பா. நம்ம வேறு எங்கேயாவது வேறு ஏதாவது கண்டென்ட்டை போயிடலாம். இந்த கண்டென்ட்டை ஒன்று எடுத்து அனிமி கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே பண்ணுறமே ஒரு பாடு. வீடியோ போட்டாலும் காப்பிரைட்டு, எல்லா எபிசோட்லேயும் கிளிப்பு கட் ஆகுறது, எப்படா என்னடா ஆகும்ன்ட்டு ஒரு பக்கம். பெரிய பெரிய யூடியூப் சேனல், பழைய யூடியூப் சேனல்லாம் ஒரு வருஷத்துக்கு போட்ட முன்னாடிலாம் அந்த வீடியோலாம் ஸ்ட்ரைக் அடிச்சு எத்தனையோ சேனல் போயிருக்குது. எவ்வளோ பிரச்சனை, எனக்கு என்ன பண்ணுறதுனே லிட்டரலி தெரியல. ஸோ சேம் இதே வீடியோவை நான் செகண்ட் சேனலில் போட்டு வச்சேன். அதுக்கு வராத இது பிரச்சனை, இதுக்கு என்ன இது வந்துச்சுன்னு தெரில. இவனுங்க ஸ்ட்ரைக் அடித்து வச்சுருக்கானுங்க. லிட்ரலி நான் மனம் வெறுத்து போயிட்டேன். தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் தெரியல. அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஆதங்கமாக இருக்குது. நம்ம என்ன ஒரு எஃபெக்ட் போடுறோம். லிட்ரலி நான் அடுத்த எபிசோடு 207 எபிசோடெலாம் எடிட் பண்ணுறதுக்கு கேப்கட்டில் எடிட் பண்ணி வச்சுட்டேன். கண்டென்ட்டும் எழுதி வச்சுருந்தேன். ஜஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் தான். சரி, எல்லா எபிசோடும் செகண்ட் சேனலில் மெயின் சேனலில் போட்டு ப்ளேலிஸ்ட்டை ஒன்று இது பண்ணிட்டு காலங்காட்டி பண்ணுவோம். திரும்ப ஓகே, காப்பிரைட் ஸ்ட்ரைக் நேற்று தான் முடிஞ்சிச்சு. ஜஸ்ட்டு நேற்று முடிஞ்சு ஓகே இன்றைக்கி காப்பிரைட் இல்லாமல் இருக்குது, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோன்ட்டு ஆரம்பித்தேன். பட் இப்படி நிற்கிது. இப்போ இது முடிய இன்னும் 3 மாதம் ஆகும். இந்த 3 மாதம் வீடியோ ரெக்கமெண்ட் ஆகாது, வேறு வீடியோ போட்டாலும் பிரச்சனை. இதே மாதிரி தான் லிட்டரலி ஒரு 1.5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. செகண்ட் சேனல் ஒன்று ஆரம்பித்தோம், அது கிட்டத்தட்ட 10Kவே தாண்டிடுச்சு. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியல. ஸோ தயவு செஞ்சு கண்டென்ட்டு, வேறு ஏதாவது கண்டென்ட்டு ப்ரோ இந்த மாதிரி கண்டென்ட்டு போடுறோன்னு நீங்களாவது சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு தெரிஞ்ச பிளாட்ஃபார்ம் இதில் போட்டால் பிரச்சனை வராது ப்ரோ, ஏர்னிங்ஸும் கொஞ்சம் நாள் வரும் ப்ரோ அப்படின்ட்டு. ஏர்னிங்ஸ் முக்கியம், கண்டிப்பாக அது முக்கியம் தான். ஏன்னா நான் ஒரு வீடியோவுக்கு அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதுக்கேற்ற ஒரு வேல்யூ எனக்கு வேணும்னு எதிர்பார்ப்பேன்ல. என்ன தான் ஒரு ஹாப்பினஸ் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே எனக்கு அது நீடடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 1008 பிரச்சனையில் நான் இருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கம்ப்ளீட்டாக த்ரோன் ஆஃப் சீல் முடிச்சிட்டோம். பிடிடிஹெச் அடுத்த 2 எபிசோடுமே வந்துடுச்சு. பட்டு போட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கண்டென்ட்டுங்கன்னா போவோம் நிம்மதியாக. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு புரியுது எத்தனையோ பேர் இந்த எபிசோடு அடுத்த இதுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. இப்போ நான் அப்படி சொல்கிறவனே நீ தானே அப்புறம் முடிக்கிறேன்னு சொன்னேன்னு புரியுது. பட் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் நடக்கிறதுலாம் பார்க்குறீங்க. எங்கே முடிக்கிறது, எல்லா கிளிப்பும் காப்பிரைட் அடுத்தடுத்து வருது. ஒன்றும் சொல்ல முடியல என்னால். சரி ஓகே கைஸ், தயவு செஞ்சு சொல்கிறேன், செகண்ட் சேனலில் நான் எடிட் பண்ணி வச்சுருக்க வரைக்கும் போடுறேன். போட்டு வேறு ஏதாவது கண்டென்ட்டை பார்ப்போம். காப்பிரைட் வராத மாதிரி ஏதாவது ஒன்று பார்க்கணும். சாரி கைஸ்.